என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு வந்திருக்கேன். அத நான் எடுத்துட்டு வந்துட்டேன். வணக்கம், இது உங்கள் கரூர் டிவி. நான் எம் அர்ஜித் ரோஷன். ஆவுனா கேரியரோட உச்சத்தை விட்டு வந்த கேரியர் உச்சத்தை விட்டு வந்தேன்னு சொன்னாரு. அப்படி என்னத்தை தான் விட்டு வந்தாருன்னு இந்த வீடியோல பாப்போம். அதுக்கு முன்னாடி சேலத்துல நிர்வாகிகள் கூட்டம் நடந்துச்சு. அதுல விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. கரேஜ் தான் எல்லாத்தோட பேஸ்மெண்ட்னு சொல்றாரு. கரேஜ் ஒருத்தர் யாருன்றத காட்டிடுனாங்க. கரூர் சம்பவம் நடந்தப்ப ஓடோடுன்னு ஓடுனீங்களே சார், இதுதான் உங்க கரேஜா சார்? பனையூரை விட்டு வெல்லவா, வீட்டை விட்டு வெல்லவா அப்படின்னு என்ன நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. என்னோட வீடு எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 8 கோடி பேர். 8 கோடி பேர் என்னோட சொந்தம், பந்தம், குடும்பம், அக்கா, தங்கச்சி. கரூர் மேட்டர் நடந்தப்ப 41 பேர் செத்து இருந்தாங்க. நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து உங்க சொந்த பந்தம், குடும்பம் எல்லாம் பார்க்கல. தமிழ்நாடு தான் உங்க வீடுன்னு சொன்னீங்க. அப்ப 41 பேர் செத்தப்ப பனையூருக்கு போயிருந்தீங்களே, பனையூர் என்ன உங்க கெஸ்ட் ஹவுஸா சார்? 8 கோடி பேருக்காக நான் எப்பயுமே நிப்பேன்றீங்க. இந்த 41 பேர் இறந்ததுக்கு அந்த பெருந்துயரம் நடந்த இடத்துலயே நீங்க நிக்கல. நாளைக்கு நீங்க சிஎம் ஆகி இவங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா நீங்க எப்படி சார் நிக்க போறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்னு அப்படின்னு கேக்குறீங்க. நீங்க பண்ணது எல்லாமே தப்புதான் சார். முதல் மாநாட்டுல 3 பேர் உயிரிழந்ததுக்கு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கலையே, அது தப்புதான். திருச்சி மரக்கடையில இருக்கிற பொருள் எல்லாம் உங்க தற்கூரிகள் உடைச்சு நாசம் பண்ணாங்க, அதுக்கு வார்த்தை கூட கண்டிக்கல, அதுவும் தப்புதான். கரூர்ல 41 பேர் இறந்து கிடந்தாங்க, அப்போ எனக்கு இதுல பொறுப்பே இல்லைன்னு பொறுப்பே இல்லாம பனையூர் போனீங்களே, அதுவும் தப்புதான். நீங்க பிரச்சாரத்துல பேசிட்டு இருக்கும் போது மரத்து மேல ஏறுறது, லைட்டு கம்பத்து மேல ஏறுறது, டிரான்ஸ்பார்மர் மேல ஏறுறதுன்றாங்க, அதுக்கு நீங்க ஒரு வார்த்தை கூட கேட்கலையன்றது தப்புதான். ஆக மொத்தம் நீங்க பண்றது எல்லாமே தப்புதான். எங்கள் ஓட்டு எங்கள் உரிமைன்னு சொல்றீங்க. ஆமா சார், உங்கள் ஓட்டு உங்க உரிமைதான், பக்கத்து வீட்டுக்கார உரிமை இல்ல. உங்கள் ஓட்டு விசில் சின்னத்துக்கு, அது நீங்க முடிவு பண்ணக்கூடாது, மக்கள் முடிவு பண்ணணும். 4000 5000 கொடுக்கறவங்க காதுல விசில் அடிக்கணும்னு சொல்றீங்களே சார், உங்களுக்கு இதை தவிர என்னதான் சார் தெரியும்? விசில் அடிக்க மட்டும் தான் தெரியும். இப்படி நீங்க அடுத்தவங்க காதுலலாம் போய் விசில் ஊதிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு விழாது. மூச்சுக்கு 300 தடவை நீங்க தீய சக்தின்னு சொல்றீங்களே, திமுகக்கு தான் ஓட்டு விழும். தாயை காத்த தடையன் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் படம் ஒண்ணு இருக்கு. அதுல எம்ஜிஆர் அவர்கள் வந்து தாயை எப்படி பாத்துக்கணும், தாயை எப்படி நம்ம காப்பாத்தணும் அப்படின்றத தன்னோட ரசிகர்களுக்கு புரிய வச்சிருப்பாரு. ஆனா நீங்க எல்லா மேடைகளிலும் உங்க அம்மாட்ட போய் விஜய்க்கு ஓட்டு போட சொல்லு, உங்க அப்பாட்ட போய் விஜய்க்கு ஓட்டு போட சொல்லு அப்படின்னு சொல்லி உங்க தொண்டர்ல ஒருத்தர் அவங்க அம்மாவை ஏன் திமுக கொடுக்குற காசை வாங்குற அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காரு. இத மீடியா கேட்டப்ப 5000 ரூபாயா வாங்க கூடாதுன்னு சொல்லி எங்க அம்மா அடிச்சேன்னு பெருமையா சொல்றாரு. இதுதான் நீங்க ரசிகர்களை வழி நடத்துற முறையா? மூச்சுக்கு 300 தடவை கேரியரோட உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்காருன்னு செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு, ஆதவர்ஜன் அவர்கள் சொல்றாரு, நிர்மல்குமார் அவர்கள் சொல்றாரு, புசியானந்த் அவர்கள் சொல்றாரு, ஏன் விஜய் அவர்களே சொல்றாரு. உங்களோட உச்சத்தை பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கும் உங்களை விட உச்சத்துல இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நடந்த ஒரு நிகழ்வை பேசிட்டு உங்களோட உச்சத்துக்கு வரேன். லிங்கா பாபா 2 படமும் வந்து ஃபிளாப்பு. அப்ப வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் வந்து புலம்புறாங்க, என்னடா இது நஷ்டமாயிருச்சுன்னு. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மனிதாபிமானமா யோசிச்சு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு என்னென்ன படம் கொடுத்தாங்களோ அந்த பணத்தெல்லாம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு திருப்பி கொடுத்து அனுப்பியிருக்காரு. இதுதான் கேரியரின் உச்சத்துல இருக்க ஒரு மனிதன் செய்யற ஒரு செயல். உங்களோட பிஆர்ஓ பிடி செல்வகுமார் உங்களை நம்பி, உங்க பேச்ச நம்பி உங்களை வச்சு புலி படம் எடுத்தாரு. அந்த படத்தை வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிடுறீங்க, அது ரொம்ப பெரிய ஃபிளாப். உங்களோட பிஆர்ஓக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்லல. ரஜினிகாந்த் வந்து என்ன பண்ணாரு, தன்னால ஒருத்தர் வந்து நஷ்டப்பட்டுற கூடாதுன்னு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை கூப்பிட்டு வந்து பணம் கொடுத்தாரு. ஆனா நீங்க உங்க பிஆர்ஓக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்ல. இதுதான் உங்க கேரியரின் உச்சமா? அதே புலி படத்துக்கு தான் 15 கோடி ரூபாய் வருமானத்தை மறைச்சிங்கன்னு வருமான வரித்துறையால 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சாங்க. அந்த அபராதத்தை இன்னைக்கு வரைக்கும் கட்ட மாட்டேன்னு ஒத்த கால நிக்கிற நீங்க கேரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னா அதை நாங்க நம்பணுமா? உங்க பிஆர்ஓ நஷ்டப்பட்டப்ப ஒரு ஆறுதல் கூட நீங்க சொல்லல. ஆறுதல் சொல்ல போய் ஏதாவது பணம் திருப்பி கேட்டுருவாரோ, ஏதாவது பணம் கொடுக்க வேண்டி இருக்குமோன்னு அவருக்கு ஆறுதல் கூட சொல்லாத நீங்க கேரியரோட உச்சத்தை விட்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னா அதை நாங்க நம்பணுமா? உங்களோட நீண்ட கால உதவியாளர், அதாவது உங்களோட பர்சனல் அசிஸ்டன்ட், அவர் உங்க கூட ரொம்ப காலமா பயணிச்சுட்டு இருக்காரு. அவர் எடுத்துட்டு வந்த சாப்பாட்டுல ஒரே ஒரு முடி இருந்ததுன்றதுக்காக அவரை நீங்க அடிச்சிருக்கீங்க, உதச்சிருக்கீங்கன்னு அவரு ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்காரு.
அவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிட்டப்ப நீங்க வெறும் 2000 ரூபாய் தான் மொய் வச்சீங்க. அதையும் உங்க உதவியாளர்கிட்ட கொடுத்து அனுப்புனீங்க. நீங்க கேரியரோட உச்சத்தை விட்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னா அதை நாங்க நம்பணுமா? இலங்கை தமிழர்களுக்காக நிதி திரட்டுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க. அந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தவங்க எல்லாரும் 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபான்னு நிதி கொடுத்துட்டு இருந்தாங்க. உங்க சார்பாவும் உங்க ரசிகர் மன்ற சார்பாவும் வெறும் 500 ரூபாய் தான் கொடுத்திருந்தீங்க. நீங்க கேரியரோட உச்சத்தை விட்டுட்டு வந்தீங்க சொன்னா அதை நாங்க நம்பணுமா? எங்க தலைவர் ரேம்ப் வாக் வரத பார்த்து முதல்வரும் ரேம்ப் வாக் வராரு. உங்க தலைவர் எத்தனை பேரை பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்கன்னு நான் சொல்லட்டுமா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருந்த தளபதின்ற பட்டத்தை இவர் காப்பி அடிக்கலன்றத நானும் நம்பிட்டேன், நீங்களும் நம்பிடுங்க. எம்ஜிஆர் திமுகவை எதிர்த்தனாலதான் ஆட்சிக்கு வந்தாருன்னு அதே சென்டிமெண்ட்டை இவரு காப்பி அடிக்கலன்றத நானும் நம்பிட்டேன், நீங்களும் நம்பிடுங்க. ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் திமுகவை பார்த்து தீய சக்தின்னு சொன்னத இவர் காப்பியே அடிக்கலன்னு நானும் நம்பிட்டேன், நீங்களும் நம்பிடுங்க. எம்ஜிஆர் நான் என்ன தப்பு பண்ணேன்னு 1972 சொன்ன டைலாக இவரு காப்பியே அடிக்கலன்றத நானும் நம்பிட்டேன், நீங்களும் நம்பிடுங்க. ஆவுனா எம்ஜிஆர் யார் ரோல் மாடல்னு சொல்றீங்களே. எம்ஜிஆருக்கு நடந்த ஒரு நிகழ்வை நான் இப்ப சொல்றேன், அதை கேட்டுக்கோங்க. எம்ஜிஆரோட ஷூட்டிங் ஸ்பாட் ஒரு பிரம்மாண்டமான படப்பிடிப்பு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நடக்குது. அதுல எம்ஜிஆர் நடிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தண்ணி கேட்டுட்டு இருந்தப்போ அந்த ப்ரொடக்ஷன் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட கண்டுக்கவே இல்லை. அப்போ இதை எம்ஜிஆர் கண்காணிச்சுட்டே இருக்காரு. உடனே பார்த்தா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து எம்ஜிஆரை காணோம். அப்ப தேடி போய் எம்ஜிஆரை கேட்கும் போது அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் தண்ணி கேட்கும் போது இந்த ப்ரொடக்ஷன் கண்டுக்கவே இல்லை. இந்த ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னு கேக்குறாரு. முதல் நாள் ப்ரொடக்ஷன் கேட்டும் கிடைக்காத தண்ணி, அடுத்த நாள் ப்ரொடக்ஷன் எல்லார்கிட்டையும் கேட்டு அந்த தண்ணியை கொடுக்குறாங்க. இது எம்ஜிஆருக்கு நடந்த நிகழ்வு. உங்களுக்கு நடந்த நிகழ்வு ஒண்ணு சொல்லட்டா? லியோ படத்தப்ப டான்சர்ஸ்க்கு போய் சம்பளம் சேரல. டான்சர்ஸ்ல போராட்டம் பண்றாங்க. அது பெரிய போராட்டமா ஆகுது. அது நீண்ட நாள் நீடிக்குது. அப்போ விஜய் அவர்கள் ஒரு ஆதரவு குரல் கூட கொடுக்கல. ஒரு சக நடிகருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்கலன்றதுக்காக குரல் கொடுத்த எம்ஜிஆர் தலைவரா? ஒருத்தரோட வாழ்வாதாரமே பாதிக்கிறப்ப கூட கண்டும் காணாம போன நீங்க தலைவரா? சக மனிதன் பாதிக்கப்படும் போது அதை தட்டி கேட்கிறவன் தான் தலைவன். உங்களுக்கும் எம்ஜிஆருக்கும் உள்ள வித்தியாசமானது மலைக்கும் மரவுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்க கேரியரோட உச்சம் என்ன? கேரியருக்குள்ள இருக்க மிச்சத்தை கூட யாருக்கும் தர மாட்டீங்க. இத பேசிட்டு இருக்கும் போது எனக்கு விவேக் சார் காமெடி ஒண்ணு ஞாபகம் வருது. தமிழ்நாட்டுல கண்டமானது பத்தாதுன்னு ஆந்திராலையும் போய் கண்டமாக போறாராம். அது மாதிரி உங்களோட மிச்ச மீதி மானத்தை அடுத்த வீடியோல வாங்குறேன். நன்றி, வணக்கம்.